ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே ருட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒர்க் இருந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஏர்லி மார்னிங்கெல்லாம் எழுந்திரிக்க மாட்டேன். ஒரு 7:30 மணி 8 மணி அந்த டைமுக்கு தான் எந்திரிக்கிறது. அதுக்கு அடுத்து தான் சமைக்கிற ஒர்க்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படியோ 9 o'clock குழந்தைங்களுக்கு டிஃபன் செஞ்சு ரெடி பண்ணி நான் அனுப்பிச்சுட்ருவேன். அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டையும் க்ளீன் பண்ணணும், கடையும் க்ளீன் பண்ணணும், முன்னாடி போர்ட்டிக்கோ இருக்கு அதையும் க்ளீன் பண்ணணும். அது 3 எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு அப்புறம் பாத்திரம் கழுவுற ஒர்க்கு. அதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா நான் ரெடி ஆகிட்டு நான் ஸ்டிச் பண்ண வர்றதுக்கே எப்படியோ மணி 11 மணி 12 மணி பக்கமே ஆயிடுது. நானும் கொஞ்சம் ஸ்பீடாக என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஆனால் டயர்டாயிடுறேன். முதல்ல அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடாக ஒர்க் அதிகமாக செய்ய முடியறது கிடையாது. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே செஞ்சுக்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறதே எப்பயுமே ஒரு 11-12 மணி பக்கம் ஆகிடுது. 2 சாதா ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நேற்று லைவில் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஒரு மணி நேரத்தில் 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிருக்கும். 2 சாதா ப்ளவுஸ் லைவில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. சரி நம்ம டின்னரை லஞ்சை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பசி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால லஞ்சு சாப்பிட வந்தாச்சு. ரீசன்ட் டேஸாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மேல் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டப்போ அவங்க நீங்கள் டைமுக்கு சாப்பிட்ணும், அல்சர் இருந்தால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைமுக்கு நான் சாப்பிட்றேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன ஒவ்வொரு நாள் ஆகும். அதுக்கே பார்த்திங்க அப்படின்னா அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தண்ணி நிறைய குடிக்க சொல்லிட்டாங்க. எங்கே போனாலுமே சொல்கிற முதல் வார்த்தை தண்ணி நிறைய குடிக்க சொல்கிறது தான். எப்போயிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், மிஷினில் உட்காந்துருக்குறோம், நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கிறதுனால நிறைய தண்ணி குடிக்கிறது, அதே மாதிரி டைமுக்கும் இப்போல்லாம் சாப்பிட்றது. 1 மணிக்கு லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 சாதா ப்ளவுஸ் இருந்தது. அந்த 2 சாதா ப்ளவுஸை நான் முடிக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மணி அந்த டைம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 4 ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறமேலு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. சரி நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் கொக்கி கட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இது நம்ம டெலிவரிக்கு கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 9 ப்ளவுஸ் ஒரு ஆளுது டெலிவரி கொடுக்கணும். நேற்று எப்படியோ கஷ்டப்பட்டு 6 சாதா ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மீதி இருந்த 4 ப்ளவுஸையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா இன்னொரு ப்ளவுஸ் இன்னொரு தனி ஆள் ஒருத்தவங்களோடது. அந்த ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தைக்கிறது கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாமாட்டிருக்குது. ஆனால் இதை கொக்கி கட்டி நான் எடுத்து வைக்கிறதுக்குள்ளார எனக்கு போதும்னு ஆயிடுது. கொக்கி கட்டுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆள் யாருமே கிடைக்க மாட்டேன்றாங்க. அப்படியே கிடைச்சாலும் அவங்களுக்கு அந்தளவுக்கு கொக்கியே கட்ட தெரிய மாட்டேங்குது. அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலுமே நான் அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு அந்தளவுக்கு நீட்டாகவும் கட்ட மாட்டேங்கிறாங்க, ஃபினிஷிங்காகவும் கட்ட மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கொக்கி நல்லா ஆடிட்டே இருக்குது, நல்லா ஸ்டிஃபாக இருக்க மாட்டேங்குது. அதனால் நானே தான் கட்டிக்கிறது. கால் கிடைக்கிற வரையும் நம்மளே கட்டிக்க வேண்டியதான். அப்படி கொஞ்சம் அதிக ஒர்க் இருந்தது அப்படின்னா எங்கள் பொண்ணுகிட்ட நான் கட்ட கொடுப்பேன். எங்கள் பொண்ணு நல்லா நீட்டாக கட்டி கொடுத்துருவோம். அப்படியே நான் எங்கள் பொண்ணுக்கு ஊக்கு மட்டும் அதில் போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா ஊக்கு நேராக வைக்க தெரியாது அப்படிங்கிறதுனால கட்டும்போது கொஞ்சம் கோணையாக போயிடும். அப்படிங்கிறதுனால ஹூக்கை இன்செர்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம அப்படியே நீடில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்டிச்சஸ் போடுறது மட்டும்தான். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போதே ஊக்கும் வச்சுக்கலாம். ஆனால் அது ஓரளவுக்கு ஸ்டிஃபாக தான் இருக்குது. அதுவுமே நான் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் அது ஊக்கு கொக்கி விட்டு வெளியே வர மாதிரியோ அந்த தையல் பிரியிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் ஆயிடுது. அதனால் நான் அந்த மெத்தடையும் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா நான் ஒரு சில டைம் ப்ளவுஸ் நம்ம மிஷின்லேயே தைக்கும்போதும் ஊக்கையும் அதிலே வச்சு இன்சர்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிடுவேன்.
இப்போ இந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் இருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து கொரியர் வந்தது தான், சென்னையிலேருந்து வந்த பார்சல் தான். அவங்க வந்து கேட்டதுக்கு தான் வந்து போட்டு விட்டாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி அனுப்பிச்சுட்றோம், எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை நைட்லாம் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆட்டிருக்குது பார்சல் சர்வீஸு. மண்டே தான் வந்து அவங்க கை கிடைக்கும், அவங்களுக்கு வந்து மண்டே வேணும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே அனுப்பிச்சி விட்ருங்க, வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. 4 ப்ளவுஸும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொக்கி கட்டிட்டு அப்புறமேல் தான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்து போனேன். அப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மணிக்கு மேலே தான் வந்து படுத்தேன். கொஞ்சம் டீ டைம் எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்க வந்துட்டாங்க ஸ்கூலில். இந்த பொண்ணு மட்டும்தான் ஸ்கூல் போனேன். அப்படி பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஸ்கூல் போகலை. அதனால் அவனையும் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால பார்த்துக்க வேண்டியதாக இருந்தது. சரி கொஞ்ச நேரம் ரொம்ப இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். நல்லா தூங்கிட்டேன். 6 மணிக்கு போய் படுத்து ஒரு 6:30 மணிக்கு நம்ம எழுந்திரிச்சிடலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டு எந்திரிக்கலான்னு பார்த்தா தூங்கிட்டேன். வந்து மணி 7 ஆகி போயிடுச்சு. அப்புறமே சரி நம்ம இப்போ திருப்பியும் ஸ்டிச் பண்ண போனோம் அப்படின்னா நமக்கு இன்னும் லேட் ஆகும் அப்படிங்கிறனால டின்னர் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட்டிங் வந்து பண்ணவே போனேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கட்டிங் எதுவும் கிடையாது இந்த ஸ்டிச் பண்ண வேண்டியதில். அதனால் எல்லாம் கட்டிங் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒரு 3-4 கலர் வந்து என்கிட்ட லைனிங்கும் வந்து கம்மியாக இருந்தது. அப்படிங்கிறனால லைனிங்க்கு வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீதி ஒர்க்கையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்த கலருக்கு மட்டும்தான் நான் வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வைக்கிறேன். 2 லைனிங் ப்ளவுஸை வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு அப்போ தான் மெசேஜை நான் பார்த்தேன். மெசேஜ் வந்து 3 மணி நேரம் ஆச்சு. ஆனால் நான் பார்த்தது வந்து 3 மணி நேரம் கழித்து தான் பார்த்தேன். நாளைக்கு வந்து அமாவாசை அப்படிங்கிறதுனால மந்த்லி சடோன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்தது. சரி கொஞ்சம் வேலையை முன்ன பின்னவாது அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கடுத்து தான் வந்து நான் திருப்பியும் சரி இந்த 2 ப்ளவுஸையாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு மேலே தான் கட்டிங்கை போட்டு ஸ்டிச் பண்ண உட்கார்றப்ப 9:30 மணி. ஒரு 9:30 மணி நான் வந்து அப்பயும் நினச்சேன் ஒரு 10-10:15 ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம், 11 மணிக்கு இன்னொரு ப்ளவுஸ் தைச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி தான் வந்து பிளான் போட்டு வந்து ஸ்டிச் பண்ணிச்சு. இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை சைடு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து ஊக்குப்பட்டி வந்து ரைட் சைடில் வைப்போம், லெஃப்ட் சைடில் வைப்போம். வி பட்டி வந்து ரைட் சைடில் வைப்போம். இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் வேணும் அப்படின்னாங்க. ஏன்னா முதல்ல ஸ்டிச் பண்ணி கொடுத்தது வந்து நான் எப்பயும் போல் நான் வச்சு கொடுத்துட்டேன். ஆனால் வந்து அந்த கஸ்டமர் எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் வசமாக இல்லை, போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அதனால் வந்து நான் வந்து அவங்க இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்து 2மே மாற்றி மாற்றி வச்சு கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு தான் வந்து தைக்கிறதுக்கு ஒரு மாதிரி வந்து ஏதோ ஆப்போசிட் சைடில் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே இருந்தது. 2மே வந்து அப்படியே அந்த ப்ளவுஸை முடிச்சிட்டேன் எப்படியோ ஒரு வழியாக. பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 4 சாதா ப்ளவுஸும் 2 லைனிங் ப்ளவுஸும் வந்து முடிச்சிருக்கிறேன். இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் முதல்ல ஸ்டிச் பண்ணி வச்சதெல்லாம் வந்து அதை நம்ம வந்து கொரியர் போட்டு அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிறனால அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு எல்லா வேலையுமே ஒன்றாவே பார்க்குற மாதிரியே வந்து இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. வீட்டில் இருக்கிற ஒர்க்கு ப்ளஸ் அதோடு வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்கு, ஸ்டிச்சிங்கு, எம்மிங்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்பவும் வந்து க்ளீனிங் ஒர்க்கு, இது எல்லாமே வந்து ஒன்றா பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. எங்கள் பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படியே இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும். ரொம்ப வர 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 சோம்பேறித்தனமாகவே இருக்குது. அது சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியல, டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு ஒர்க்கு செஞ்சாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்னமோ இந்த வாரத்தில் இந்த திருப்பதி போயிட்டு வந்ததுனால என்னமோ 2-3 நாள் அலைச்சலானதுனால ஏன் என்னமோன்னு தெரியல, அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ ப்ராப்பராக ஒரு ஒர்க்கை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுலேருந்து வந்து விட்டுட்டு ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லை அலைச்சல் பட்டுட்டு வந்துட்டு திருப்பி அதை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் அலைச்சல் அதிகமான மாதிரி தான் வந்து தெரியும். எப்படியோ ஓரளவுக்கு போராடி 2-3 நாளாகவே வந்து ஓரளவு வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முதல் நாள் 6 ப்ளவுஸ், அடுத்த நாள் 6 ப்ளவுஸ், அதுக்கு முன்னாடி நாள் 6 ப்ளவுஸ், அந்த மாதிரி வந்து
இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தியிலேருந்து ஒரு 3 நாளைக்கு முகூர்த்த டைமாக தான் இருக்குது. 3 நாளுமே முகூர்த்தம். அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ வேணும் அப்படின்னு சொல்லியும் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு டைமிங் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நான் வந்து எனர்ஜியாக ஒர்க் பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 6 ப்ளவுஸ் அப்படிங்கிற இடத்துல இன்னும் ஒரு 4 ப்ளவுஸ் சேர்த்து வந்து ஒரு 10 ப்ளவுஸாவது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட் மட்டும்தான். நம்ம வந்து அதுக்கு முதல்ல ரெடி ஆயிடணும். நம்மளால் முடியும், நம்ம வந்து செய்வோம், நம்ம எனர்ஜியாக இருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்மளே வந்து பூஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே சொல்கிறது ஈஸி தாங்க, செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஆனால் செய்கிறது தான் வந்து கஷ்டம். அதனால் வந்து கஷ்டம்னு நினச்சி நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு சிலரெல்லாம் பார்க்கும்போது நிறையா வந்து ஆர்டர்ஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணுறாங்க, நிறைய பேர்த்துக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்க்குற நம்மளுக்கு அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு தான் வந்து தோணும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட உழைப்பை போட்டிருக்கிறாங்க, எத்தனை வருஷ உழைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் எப்பயுமே ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களோட வெளி தோற்றத்தை மட்டும் பார்க்காம அதுக்காக அவங்க வந்து எந்த அளவுக்கு உழைப்பை போட்டிருக்காங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் நினைங்க. அப்படி நினைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளாலையும் வந்து நம்மளோட லைஃப்பில் சக்ஸஸ் பார்க்க முடியும். நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள மாதிரி நம்ம ஒரு எனர்ஜியான பீப்புளாக வந்து மாற முடியும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறவங்கள பார்க்குறவங்கள பார்த்து நீங்கள் வந்து இது இம்ப்ரெஸ் ஆகி நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து செய்கிறது. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை ரியாலிட்டி என்னங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே வந்து போதும். நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, நம்மளுக்கு தேவையான வேலையில் நம்ம வந்து கவனத்தை செலுத்தினாலே தேவையில்லாத வேலையெல்லாம் நம்மளை விட்டுட்டு தன்னை போல் தள்ளி போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம கையில் இன்றைக்கி நம்மளோட வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறதுல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிற இந்த மொபைல் ஃபோன் தான். இந்த மொபைல் ஃபோனை எடுத்தால் நமக்கு வந்து நேரம் போகிறதே வந்து தெரியாது. எவ்வளோ நேரம் இருந்தாலும் நமக்கு வந்து அப்படியே வந்து போயிடுது. அந்த நேரத்தையெல்லாம் எப்படி வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும், நம்ம வந்து நம்மளோட மைண்ட் செட்டை எப்படி கரெக்டாக வச்சுக்கிறது, நம்மளோட வேலையில் எப்படி கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் முழுசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப வந்து சூப்பராக ஃபிட்டிங் எல்லாமே வந்திருக்குது. இது போட்டாலே வந்து அப்படியே அழகாக அந்த கப் ஷேப் எல்லாமே முன்னாடி வந்திருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 ப்ளவுஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மீதி இருக்கிறதெல்லாம் வந்து சடவுன் கரண்ட்டு வரதுக்குள்ளார கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நைட்டில் வந்து கொஞ்சம் பாதி ஸ்டிச் பண்ணிவிட்டு சனிக்கிழமை பாதி ஸ்டிச் பண்ணி சனிக்கிழமை வந்து நைட் டெலிவரி கொடுத்துடலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.